வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எம்ஜிஆர் பத்தி தான். எம்ஜிஆர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் பத்தி தான். கொஞ்சம் தயவு செய்து வீடியோ எல்லாரும் முழுசா பாருங்க. கண்டிப்பா வீடியோ பாருங்க. வந்து என்னோட சின்ன வயசு ஆசைகள்லாம் பேச ஆள் எல்லாமே எம்ஜிஆர் பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறேன். நான் அவர் இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். அது வரைக்கும் தான் நான் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படம் அவ்வளோ பார்க்கல. நல்லா படம்லாம் மறுபடி பார்க்க ஆரம்பிச்சப்போ எம்ஜிஆர் படங்கள்லாம் பழசா டிவியில் பார்த்தாதான் உண்டு. இது வந்து எம்ஜிஆர் வந்து ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு சிலர் வந்து இவர் வந்து அடிக்கிற மாதிரி கலர்ல ட்ரெஸ் போடுறாரு அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவருக்கு கலர் சென்ஸே இல்லை, ட்ரெஸ் சென்ஸே இல்லை, அடிக்கிற மாதிரி கலர்ல ட்ரெஸ் போடுறாரு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து வெளிநாட்டு நடிகர் ஒருத்தர், ஹாலிவுட் நடிகர் ஒருத்தரை குறிப்பிட்டு அவரோட பாணியில ட்ரெஸ் பண்றதா சொல்லியிருப்பாரு அந்த காலத்திலேயே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தான் சார்ந்திருந்த கட்சியோட கலர்ல நிறைய ட்ரெஸ் போடுவார். மெயினா நிறைய அதுதான் இருக்கும். கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு, கருப்பு பேண்ட். நானும் ஆணையிட்டால் பாட்டுல பாத்தீங்கன்னா கருப்பு பேண்ட் போட்டிருப்பாரு, கருப்பு சிவப்பு சிவப்பு சட்டை போட்டிருப்பாரு. அப்புறம் வந்து அன்பிவால புதிய வானம் புதிய பூமிங்கிற பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா அதுல கருப்பு பேண்ட்டு, கருப்பு சிவப்பு கோடு போட்ட சட்டை போட்டிருப்பாரு புதிய வானம் பூமியில. அதுல கூட அந்த பசங்களை விட்டு வைக்க மாட்டாரு. அந்த பசங்களோடய 2 வரி பாடுவார். அப்புறம் பாட்டோட வரியில வந்து கட்சியோட சின்னத்தையும் சேர்த்திருப்பாரு. இந்த பசங்களையும் அந்த பாடும்போது ஒரு 2 வார்த்தை பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே அந்த மாதிரி அது அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அதுல காமிச்சிருவார். அது ட்ரெஸ் சென்ஸ் தான் இப்ப பேசுறோம். அந்த மாதிரி கருப்பு சிவப்பு போடுவார். அது போக அவர் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடிமை பெண் படம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவரை குகையில அடைச்சு வச்சு வளர்ற மாதிரி தான் அவருக்கு வரும். வெளியே வரும்போது அவருக்கு மொழி தெரியாது, பேசுறதுக்கு தெரியாது, எந்த விதமான தான் மனிதன் தன்னை மாதிரி மனிதர்கள் இருக்காங்கிறதெல்லாம் தெரியவே செய்யாது. அது மாதிரி இருப்பார் அவருக்கு வந்து அந்த உள்ள இருக்கும் குகைக்குள்ள இருக்கும்போது அந்த கோணியில ட்ரெஸ், சாக்கு சொல்லுவோம் இல்லையா, சாக்கு, அந்த மாதிரி காய்கறி மூட்டை வர சாக்கு, அதுலதான் ட்ரெஸ். பரதேசி படத்துல அதர்வா போட்டிருப்பாரு பின்னால, அந்த அதுலதான் தைக்கிறதா இருந்ததா. அப்புறம்தான் காஸ்டியூமர் சொன்னார் அவரோட கலரு தோல் இதெல்லாம் இந்த கோணி பையிலெல்லாம் பட்டுச்சுன்னா புண்ணாயிரும் அப்படின்னு சொல்லி இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சொன்னதுனால அப்புறம் வந்து துணியிலேயே தச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த அடிமை பெண் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டையா இருக்கும் அவரோட ட்ரெஸ். கீழே வந்து தொடைக்கு மேல இருக்கும், மேல வந்து கிட்டத்தட்ட மார்புக்கு கொஞ்சம் மேல இருக்கும், இப்படி வி ஷேப்ல இருக்கும். அப்புறம் வந்து இந்த கழுத்துல வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு தோளால செய்த ஒரு நகை மாதிரி போட்டிருப்பாரு. ஆனா அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவர் அடிமை பெண் ஷூட்டிங் ஷூட் நடக்கிற காலத்துலதான் அவருக்கு வந்து துப்பாக்கி சூடு பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுல மாவு கட்டெல்லாம் போட்டிருந்திருப்பாரு போல, கட்டு போட்டிருந்திருப்பாரு. அது மாதிரி அந்த நகையோட ஒரு நகைனா உலோகம்லாம் எதுவும் கிடையாது, துணியில தான் செஞ்சிருப்பாங்க, தோல்ல செஞ்சிருப்பாங்க. ஆனா அது அவருக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அம்மா என்றால் அன்பு பாட்டுல வந்து அவர் அந்த சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறது, சாப்பிட்றதுக்கு மாட்டேங்கிறது, ஒவ்வொரு விஷயமா ஜெயலலிதா சொல்லித்தர கத்துக்கிறது, அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அதுக்கப்புறம் யாருமே போட்டது மாதிரியே தெரியல. அது அவருக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அது. அப்புறம் வந்து சிரிச்சிடாதீங்க, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ராஜாவின் பாறை ராணியின் பக்கம், இந்த பாட்டுல சாரட் வண்டியில போற மாதிரி, வண்டியும் சாரட் வண்டி எங்க இருக்கும் அது நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்கிலாந்து அரச ட்ரெஸ் மாதிரி, பிரிட்டிஷ் அரச ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாரு அந்த பாட்டுல அவரு. சரஸ்வதி தேவி தலையில ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்க, அதை பார்த்தாலே தெரியும், அந்த விக்டோரியா மகாராணி வச்சிருக்கிற கிரீடம் மாதிரி இருக்கும்.
அது வந்து பிரிட்டிஷ் அரச குடும்பத்து ட்ரெஸ் மாதிரி. அதில் நம்ம பார்க்குற இதில் வேகத்தில் அது ஏதோ ஒரு ட்ரெஸ் அவ்வளோதான். இப்போ மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் ஆராய்ச்சி நம்ம பண்ணதில்லை. ஆனால் அவர் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு வந்துச்சுனாக்கா செய்யணும்னா அவர் கேட்டுக்குவாராம். எந்த இடத்துல வந்து அந்த ஷூட் அந்த பாடல் காட்சி இடம்பெற லொக்கேஷன் இது மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கரெக்டாக செய்யணும்னு சொல்லுவாராம். சம்மந்தம் இல்லாமல் செய்யக்கூடாது, அந்த சூழலுக்கு அது பொருந்தணும்னு சொல்லுவாராம். அது மாதிரி தான் அவர் வந்து அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கத்துல ராஜா பிரிட்டிஷ் இளவரசர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரோமானிய ட்ரெஸ்ஸு. காவல்காரன் படத்துல ஒரு பாட்டு, நினைத்தேன் வந்தாய் 100 வயசு, அந்த பாட்டு இன்னும் கேட்டாலும் அப்படி ஒரு வைப்ரேஷனா இருக்கும். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா ரோமானிய ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த எகிப்தி பிரமிடுகள் மாதிரிலாம் வச்சு அதில் ஜெயலலிதா இப்படி தொங்குற மாதிரிலாம், அந்த நகைகள் மாதிரி தொங்குற மாதிரிலாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. நம்ம அது ஏதோ ஒரு அந்த காலத்தில் நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது ட்ரெஸ் சென்ஸு அது மாதிரிலாம். பார்த்தா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனால் பார்த்தாக்கா அது அந்த தேசத்து உடையா இருக்கும், அந்த செட்டுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம். இது பிற்பாடு காக்கி சட்டைங்கிற படத்துல கமல்ஹாசனும் அம்பிகாவும் போட்டு நடிச்சிருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் அந்த பாட்டுல அந்த ட்ரெஸ் வரும், நீங்க வேணாலும் பாருங்க. இந்த ட்ரெஸ் அவர் முன்னாடியே போட்டிருக்காரு. இப்ப உள்ளவங்க செய்யறதெல்லாம் அவர் முன்னாடியே செஞ்சிருக்காருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற கலர்ல ட்ரெஸ் போடுறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் எவ்வளவு சூசகமா ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுத்து செய்தாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்புறம் வந்து நாடோடி மன்னன் படத்துல வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார், 2 ட்ரெஸ்ஸு. அதில் ஒரு 2 கேரக்டரு. அதில் வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து ராஜா, அவர் வந்து எப்படி போட்டிருப்பாருன்னா ஒரு சின்ன கவுன் மாதிரி போட்டிருப்பாரு, மேலே உள்ள வந்து ஒரு லெக்கின்ஸ் மாதிரி போட்டிருப்பாரு. அதுதான் இப்போ உள்ள பெண்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலே அவர் லெக்கின்ஸ் போட்டிருக்காரு. அந்த லெக்கின்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக கவுன் மாதிரி போட்டிருப்பார். அது சூப்பராக இருக்கும். அது ட்ரெஸ் வந்து அவர் போட்டிருக்கிறது வந்து ட்ரெஸ்ஸுனால அவருக்கு அழகா, அவரால் ட்ரெஸ்ஸுக்கு அழகா, அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும், நல்லா இருக்கும். அவருக்கு ட்ரெஸ் அந்த மாதிரியான விதவிதமான ட்ரெஸ் எது போட்டாலும் பொருத்தமாக இருக்கும். இப்படி நிறைய இந்த வெளிநாட்டு உடைகளை வந்து அவர் சினிமாவில் வந்து அது காமிச்சிருப்பார். நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு நாடுகள் இருக்குன்னு கூட இப்போ அறியாத நிறைய ஜனங்கள் இருந்திருப்பாங்க. நானே ஒரு தடவை சின்ன வயசுல எங்கள் அம்மாட்ட பொதுமொழி, ஏன்னா உலக பொதுமொழி என்னன்னு கேட்டால் தமிழ்ன்னு சொல்லி இருக்கிறேன் நான். அப்படி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இது நாடோடி மன்னனில் லெக்கின்ஸ் மாதிரி இன்னும் விதவிதமான ட்ரெஸ்ஸுகள், அதாவது சொல்லிட்டே போக முடியாது, நேரமே இருக்காது. அப்புறம் ஆனால் எத்தனை ட்ரெஸ் போட்டாலும், எத்தனை விதமான ஆடைகளை கோட்டு சுட்டு, உலகம் சுற்றும் வாலிபனில் வந்து ஜப்பானிய ட்ரெஸ்ஸு அந்த கதாநாயகி போட்டிருப்பாங்க, பன்சாயி காதல் கவிதைகள், மறந்து போச்சு அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு பாட்டில் அது ஜப்பானிய ட்ரெஸ், இந்த கிமோனோம்பாங்க, இப்படி கையில் வேற விசிறி வச்சுக்கிட்டு தலையில் ஒரு கொண்டை போட்டு குச்சி மாதிரி சரி இந்த முழுசாக கால் வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் ஹீரோ ஒரு ஹீரோன். அது அந்த ஹீரோ அந்த நாட்டு பெண் நடித்தது, தாய்லாந்தா யார் அது. அப்படி இப்படி அந்த சூழல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து அவர் வந்து இதுதான் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லி செஞ்சது. அந்த காலத்தில் அதை கேட்டுக்கிட்டது மற்றவங்க காஸ்டியூமை. அதனால அந்த படம், அந்த பாடல் காட்சியெல்லாம் சொல்கிற மாதிரி நாலு பேர் சொல்கிற மாதிரி நல்லா வந்தது. இதெல்லாமே இருக்கு. நிறைய சொல்லணும்னா நிறைய ட்ரெஸ்ஸுகளை பற்றி சொல்லலாம் அவர் போட்டது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்கு, முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஆணையிட்டால் பாட்டிலெல்லாம் வெள்ளை ஃபேண்ட்டு போட்டிருப்பாரு, சிகப்பு சட்டையா கருப்பு
சிவப்பு சட்டைன்னு நினைக்கிறேன், கருப்பு சட்டையா சிவப்பு, ஆனால் அந்த கட்சி கொடியோட அது மாதிரி போட்டிருப்பாரு. அப்புறம் புதிய வானம் புதிய பூமின்ற பாட்டில் வந்து சிகப்புல கோடு போட்ட கருப்பு சட்டை போட்டிருப்பாரு, கருப்பு பேண்ட் போட்டிருப்பாரு. இது மாதிரிலாம் போட்டது போக சொல்லுவாங்க எல்லாரும். அதை வந்து வெளிநாட்டு, அவர் வந்து ஒரு வெளிநாட்டு நடிகரை பார்த்து அது மாதிரி அவர் போட்டிருக்கிற மாதிரி போட்டிருக்காரு சொல்லுவாங்க. இப்படி பல வகையான ஆடைகள்ல அவர் சினிமாவில் காட்சி அளிச்சா கூட அவருக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நாடகத்தில் நடிக்கும் போதே இந்த கதர் ஆடைகளை விரும்பி உடுத்தி இருக்கிறாரு. அவர் வந்து காந்தியோட அந்த காந்தியோடைய அந்த தேசபக்தியினால கவரப்பட்டு, அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்களை பார்த்து அந்த சுதேசி உடைகளை அவர் அணிஞ்சிருக்காரு, கதர் ஆடைகளை அவர் விரும்பி அணிஞ்சிருக்காரு. பிற்பாடு வந்து வெளிநாடுகள் போகும்போது அவர் கோட் சூட்டு டை எல்லாம் போட்டுட்டு போனாலும் கூட எப்பவுமே இந்தியாவில் இருக்கும்போது அவர் வந்து நல்ல அழகான தூய வெள்ளையில் ஒரு வேட்டி, ஒரு ஃபுல் ஹேண்டு சட்டை அதுதான் போட்டுக்கிட்டு இருப்பார். அது ரொம்ப அழகாக இருக்கும். அரசியலில் இருக்கிற ஒரு மரியாதையான ட்ரெஸ் அது. அது சினிமாவில் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டாரே தவிர தன்னோட பிரத்யேகமான வாழ்க்கையில வந்து இது வேட்டி இதுதான் சட்டை தான் போடுவாரு. அதுலயும் ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த ஃபுல் ஹேண்டை மடிச்சு விட்டுருப்பாராம். வீட்டுல இருக்கிற சமயமும் எப்பாவது மடிச்சு விட்டுருந்தா யாருக்காவது ஒரு உதவின்னா டக்குன்னு அந்த சட்டையை கையை பிரிச்சு விட்டு அதுக்குள்ள இருந்து பைசா எடுத்து கொடுப்பாராம். அந்த மாதிரி ஒரு பணம் வைக்கிறதுக்கான டெக்னிக்கை இன்னைக்கு யாராவது கடைப்பிடிச்சா கூட அவர் வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு செய்யறதுக்காக, அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி பணத்தை ஃபுல் ஹேண்டில் வச்சாருங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்புறம் வந்து வாக்கு வேற வாழ்க்கை வேற அப்படின்னு அவர் வாழவே இல்லை இல்லையா. அவர் வந்து சினிமாவில் பேசின வசனங்கள் போலவே தான் தன்னோட ஏழைகளுக்கு செய்யணும், எல்லாரும் சமமா இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரனுங்கிற ஏற்றத்தாழ்வு மற்றும் சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் அவர் வாழ்ந்து காமிச்சார் இல்லையா. ஒரு மனிதனுக்கு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஆடை வந்து ஆள் முழுமையான ஒரு தன்னிகர் இல்லாத தலைவனா இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியான அவர் உடைகளையும் அணிஞ்சு மக்கள் மனசுல இன்னைக்கும் நீங்காம இருந்துகிட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை இல்லையா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஒளரி கொட்டி கிளறி மூடி இருக்கிறேன். நீங்க வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரியா? வரட்டா?